வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம அதிகாரி போட்டு கொடுக்குறாங்க. நீ தேடிட்டு இருக்க லட்சுமி உன் வீட்டிலே தான் இருக்கா, அது உனக்கு தெரியாமலாம் இருந்துச்சு. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன என்கிட்ட விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்க நேரம், ஐயோ சார் எங்கள் வீட்டில் தான் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். உண்மையாட்டே லட்சுமி என் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்ல நேரம், நான் இப்போ தான் பார்த்தேன் அவள் மார்க்கெட்டில் காய்கறி வாங்கிட்டு காய்கறி கூடையோட உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தா அப்படின்னா மகாவை எங்கள் அம்மாவை கவனிக்க வந்தது லட்சுமி தானா அப்படின்னு அதிர்ச்சியில் இருக்காங்க. இதை தெரிஞ்சுதான் அவள் என் கண்ணிலே படாமல் டிமிக்கி கொடுத்தாளா, இப்போவே இருங்க லைனில் இருங்க சார் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம மகாவை தேடி வீட்டுக்குள்ளே தேடுறாங்க. அப்போ தான் கோவில் பூஜை ரூமில் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்க மகாவை பார்த்து அப்படியே சாக்காராங்க. சார் நீங்கள் சொன்னது உண்மைதான், நான் கையுங்களவுமா பிடிச்சிட்டேன், தேங்க்ஸ் சார், நீங்கள் சொல்லலைன்னா இன்னும் அவள் எனக்கு என் கண்ணில் படாமல் எனக்கு டிமிக்கி கொடுத்துட்டே இருப்பா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும் கோபம் வருது. என்ன நான் அவளை பார்த்துட்டேன்னு தெரிஞ்சு இங்கேருந்து அவள் கண்டிப்பாக ஓடுவா, அவள் ஓடக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல யோசித்துக்கிட்டு மகா அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே அதிர்ச்சியில் நம்ம லட்சுமி திரும்பி பார்க்குறாங்க. அடடா இவர் கண்ணில் பட்டுட்டோமே, இப்போ என்ன பண்ண அப்படின்னு நிற்கிறாங்க. அப்போ தான் ஒன்று கொடுக்குறாங்க. எதுக்காக நீ நான் பார்க்க நேரம் எல்லாம் ஓடி ஒளியிற, எனக்கு தெரியலை, நீ என் வீட்டில் இருந்துட்டே இவ்வளோ நாள் என் கண்ணில் படாமல் இருந்தது இதுதான் ரகசியமா அப்படின்னு அந்த ஒன்று நான் எங்கே எல்லாம் தேடினேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அடடா நம்ம வசமாக சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னார். இனி இந்த வீட்டை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாதான் நான் திவ்யா கழுத்தில் தாலி கட்ட முடியும், உன் வாழ்க்கை எப்படியும் போகட்டும்னு என்னால் விட முடியாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே நம்ம லட்சுமி அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. அதோட இங்கே நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நம்ம காவேரியும் மயிலும் பார்த்துட்டு அப்போ பார்த்துட்டான் மகாவை. இனி வீட்டில் என்னதெல்லாம் நடக்க போதோ, உண்மையாட்டே திருவுக்கும் மகாவுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு இந்த விஷயம் நம்ம காஞ்சனாக்கா வீட்டுக்கு தெரிஞ்சால் என்னென்ன பிரச்சனை வருமோ, பிரிஞ்சு கிடக்க 2 குடும்பமும் கடைசி வரைக்கும் ஒன்று சேர முடியாமே ஆயிருமே அப்படின்னு அதிர்ச்சியில் இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேமா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க. லட்சுமி காய்கறி வாங்கிட்டு வர நேரம் அதிகாரி பார்த்து, என்ன லட்சுமி நீ இங்கே தான் இருக்கிறியா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் ஆமாம் சார் அப்படின்னு மழுப்பெல்லாம் பதில சொல்லிட்டு நழுவுற நம்ம லட்சுமியை பார்த்துட்டு இவளும் அதே வீட்டுக்குள்ளே தான் போகிறா. அப்படின்னா கண்ணில் படாமலாம் இருந்திருப்பா. 2 பேரும் சேர்ந்து என்ன புதிர் போட்டுட்டு இருக்காங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கிட்ட கால் பண்ணி, இந்த பாருங்கள் நீங்கள் லட்சுமியை காணலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, அந்த லட்சுமி உங்கள் வீட்டில் தானே இருக்கா, அது உங்களுக்கு தெரியாமலாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்க நேரம், அடடா சார் என்ன சார் சொல்கிறீங்க, உண்மையாட்டே நான் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்ல, இப்போ காய்கறி கூடையோட ஒரு பொண்ணு போச்சு லட்சுமி என்னை பார்த்த உடனே அவளுக்கு தெரிஞ்சுட்டு மழுப்பலாட்டம் பதிவு சொல்லிட்டு நழுவுறா அப்படின்னு சொல்ல நேரம், அப்போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவை கவனிக்க மகா தான் இருக்கா, மகாவா இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது தான் லட்சுமியா, தேங்க்ஸ் சார், நீங்கள் லட்சுமியா இருந்தால் ரொம்பவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, ஒரு நிமிஷம் லைனில் இருங்க நான் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஃபோனும் கையுமாட்டு அடுத்த ரூமில் போய் பார்க்குறாங்க. சாமி ரூமில் சாமியை வேண்டிட்டு இருக்கு, பூஜை போட்டுட்டு இருக்கேன், நம்ம மகாவை தான் லட்சுமி அப்படின்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. நான் பார்த்துட்டேன் சார், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுக்கிட்டு மகா அப்படின்னு சொல்லவும் நம்ம லட்சுமி அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அடடா என்ன இது கூத்தாயிருக்கு, இவர் கண்ணில் படக்கூடாதுன்னு தானே நம்ம இவ்வளோ போராட்டம் பண்ணோம், நிச்சயமாக அந்த அதிகாரி தான் கால் பண்ணி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு உள்ள விஷயத்த திருகிட்ட சொல்லியிருக்காரு, இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் எதுக்காக நீ இப்படி கண்ணாமூச்சி ஆட்டம் விளையாடிட்டு இருக்க, ஏன் எதுக்காக என்னை கண்டு இப்படி விட்டு ஓடி ஒளியிற, இதனால் நான் எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, உன்னை காணலன்னு நான் தவிக்கிறேன், அதெல்லாம் ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது மகா அப்படின்னு ஓங்கி ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கு அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்னடா இவர்
இவர் கண்ணில் பட்டுட்டோம், இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்னு வந்து ஒரு எண்ணம் இருந்தாலும் இவர் இனி நம்மளை இங்கேருந்து போக விட மாட்டார் போல இருக்க அப்படின்னு வந்து யோசிக்கிறதுக்குல்ல. இந்த பாரு, எனக்கு உன்னை பற்றிய குற்ற உணர்வு நெஞ்சுக்குள்ளே இருக்குது. அதுக்காக தான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்துட்டேன்னா நான் வந்து திவ்யா கழுத்தில் வந்து சந்தோஷமாக தாலி கட்ட என்னால் முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. அதே நேரத்தில் மயிலும் காவேரியும் பார்க்குறாங்க. திருவுக்கும் லட்சுமிக்கும் இப்படி ஒரு போராட்டம் இருக்குது. நம்ம திரு வந்து லட்சுமிக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும், திவ்யா காலத்தில் தாலி கட்டணும். நடந்தது ஒரு பெரிய இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு பரிகாரமாக நம்ம லட்சுமிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு வந்து திரு வந்து நினைக்கிறான். அது தப்பு இல்லையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல உண்மை இனி தெரிஞ்சு போச்சு. திருவு தான் மகா, திருவுக்கு இங்கே தான் மகா இருக்கா அப்படின்னு வந்து தெரிஞ்சிட்டு இனி எங்கேயும் மகா வந்து ஓடி ஒளிய வேண்டியதில்லை. ஆனால் இந்த விஷயம் நம்ம காஞ்சனாக்கா குடும்பத்துக்கு தெரிஞ்சிட்டுனா அவ்வளோதான், பெரிய போராட்டமே நடந்துடும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து காவிரியும் மயிலும் விழிப்பிறங்கி பார்த்துட்டு இருக்க நேரம், இந்த பாரு மகா, நீ இங்கே தான் இருக்க, எங்கள் அம்மாவை நல்லபடியாக கவனிச்சுக்க, ஏன் இந்த ஒட்டுமொத்த வீட்டு பொறுப்பையும் நீ வந்து நல்லாவே பார்த்துக்கிட, எனக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து சமையல் எல்லாமே வந்து அருமையாக தான் இருக்குது, ஆனால் நீ எதுக்காக என் கண்ணில் படாமல் இப்படி வந்து எனக்கு ஒரு குற்ற உணர்வை தந்து என்னை துடிக்க வைக்கிறேன்னு தெரியல. இனிமேல் வந்து நீ எங்கேயும் போகக்கூடாது, இப்போ என் கண்ணில் பட்டுட்டேன், அதனால் இவருக்கு வாழ்க்கையில் குறுக்க வந்துடும் அப்படின்னு உன் வாழ்க்கையை நீ மாற்றி போட்டுறாத. உன்னை துரத்திக்கிட்டு அந்த வயசானவர் கஜேந்திரன் எப்பண்டா உன் காலத்தில் தாலியை கெட்டுவோம் அப்படின்னு வந்து கோவத்தோட சென்னை வர வந்தார். அவர் கண்டிப்பாக இங்கே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீ வந்து அவர் கண்ணிலையும் பற்றக்கூடாது. அதே நேரத்தில் வந்து இங்கேருந்து போனேன்னா உனக்கு நல்ல பாதுகாப்பான இடம் வேறு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ இங்கே இருந்தேன்னா உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் ஏற்படுத்தி தருவேன். திவ்யா காலத்தில் நான் தாலி கிட்ட முன்னாடி உன் மேலே உனக்காக நான் வந்து செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை எல்லாத்தையும் நிறைவேற்றி உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் ஏற்படுத்தி தரணும்னு நினைக்கிறேன். அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இனிமேல் நீ இந்த வீட்டை விட்டு எக்காரணத்தை கொண்டோ நீ எனக்கு தெரியாமல் போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லட்சுமி கிட்ட இருந்து சத்தியத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. அதோட பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம கவிதாவுக்கு கௌதம் கால் பண்ணுறாங்க. இந்த பாரு, என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அந்த திரு அம்பிகா இவங்களை பழிவாங்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்குது அந்த மகா தான், அவளை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. நான் போட்ட ஸ்கெட்சில் அந்த நபர் என்றைக்குமே அந்த டார்கெட்டை அந்த ரவுடி வந்து அச்சீவ் பண்ணாமல் இருந்தது கிடையாது. ஆனால் இந்த தடவை தான் இந்த மகாவால் இதெல்லாம் மிஸ் ஆகிருக்கு, இல்லாட்டா திரு இந்த நேரம் போய் சேர்ந்துருப்பான். அதுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகிறதுக்கு அவள் தான் காரணம். அதனால் கண்டிப்பாக வந்து அந்த மகா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது கவிதா, நம்ம பிளான் அப்போ தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும், பழி வாங்க முடியும் திருவுவை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், நிச்சயமா நான் அவளை ஏதாவது ஒரு பழியை சுருட்டி அவள் தலையில் போட்டு இந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்டுறணும். எனக்கு அது நல்லாவே புரியுதுங்க. என் காஞ்சனாக்கா பயப்படணும், அவளுக்குள்ள பயமும் இப்போ நியாயம்னு தான் சொல்லுது. ஏன்னா இந்த திரு வந்து என்ன நம்ம அவரை பழி வாங்கணும்னு நினச்சா இவ ஏன் வந்து தடுக்கிறா? அப்போ ஏதோ ஒரு லிங்க் இருக்குது, கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அவளை வீட்டை விட்டு அனுப்பணும். ஒரு பெரிய நகையை வந்து அந்த மகா பேக்கில் தூக்கி வச்சு அவளை ஒரு திருடி அப்படின்னு ஒரு பழியை போட்டு அனுப்பிட வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு கட்டுறாங்கங்க நம்ம கவிதாவும்